ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆடி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் வந்து 17/7/2025 மாலை 5:30க்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து இந்த மாதம் ஆடி மாதம் வந்து பிறக்குது. இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ராசியிலே சுக்கிரன் இருக்கிறது இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் 26ஆம் தேதி சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துக்கு போறாரு. 2ஆம் இடம்ங்கிறது தான் பணஸ்தானம். அதனால இந்த மாதம் வந்து பொதுவாகவே ஆடி மாதம் வந்தா ஆடி போயிடலாம் நீங்க நினைக்காதீங்க. நல்ல வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. குரு திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போகிறீங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து 11 கூடியவர் தான் 2ல் இருக்கார் உங்கள் ராசிக்கு. இப்போ ராசியாதிபதியும் அங்கே போய் சேரும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஜாக்பாட் தான். அதே மாதிரி யாருக்கெல்லாம் கடன் ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ அந்த கடனுக்கும் இப்போ ஒரு வழிவகம், ஏதோ ஒரு சோர்ஸ் வந்து கடனை அடைக்கிறதோ அல்லது கடனில் பாதி தொகை கட்டாயம் வந்து செலுத்துறதோ உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். ஆடி மாதம் உங்களுக்கு நிறைய விஷயங்களையும் நிறைய மாற்றங்களையும் நல்ல மாற்றங்களையும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உங்களுக்கு இருக்கு. அதாவது இப்போ வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுக்கு 29ஆம் தேதி ஜூலை மாதம் 28, 29ஆம் தேதியில செவ்வாய் வந்து பயிற்சி ஆகிறாரு கன்னி ராசிக்கு. பொதுவாகவே சில பேர் வருவாங்க, கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் காதில் போட்டுக்காதீங்க. என்ன அப்படின்னா, செவ்வாயும் சனியும் பார்வையிடுறாங்க. அப்போ வந்து என்னன்னா, உங்களுக்கு அந்த செவ்வாய் என்ன இதுக்குன்னா உங்கள் ராசிக்கு 7 குடையவர் 12 குடையவராக இருக்காரு. அப்போ கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் அல்லது வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. இதை தாண்டி உங்களுக்கு பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கோச்சாரத்தில் எந்த கிரகச்சேர்க்கை உங்களுக்கு இருக்கோ, பிறப்பில் வந்து எந்த கிரகச்சேர்க்கை உங்களுக்கு இருக்கோ அதே கிரகச்சேர்க்கை கோச்சாரத்தில் வரும்போது நல்ல கிரகச்சேர்க்கையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், கெட்ட கிரகச்சேர்க்கையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அப்போ இந்த மாதம் இந்த சனியும் செவ்வாயும் பார்க்கும்போது என்னென்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைமே கிடைக்காம 2வது டைம் 3வது டைமு கிடைக்கும். ஆனால் கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ, இங்கே பாருங்கள், நீங்கள் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கார். உங்களுக்கு ஒரு கெட்ட நேரம் அப்படின்னா அழுதுகிட்டு அப்படியே உட்காந்துற ஆள் கிடையாது ரிஷபராசிக்காரங்க. அதுக்குண்டான முயற்சிகளை மீண்டும் மீண்டும் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க. ஸோ அதனால் உங்களுடைய முக்கியமான தேவை அப்படிங்கிறது பணம். ஸோ அந்த பணம் கட்டாயம் வரும். அதுக்கு என்ன முயற்சி போடுறீங்களோ பலன் 5 மடங்காக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா 500 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது. இது வந்து 26ஆம் தேதிக்கு மேலே நல்ல யோகமாக மாறும். ஜூலை 26க்கு மேலே என்னென்னா, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் குருவோடு சேர்றாரு. இந்த குரு சுக்கிரன் இணைவு வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. 2ஆம் இடம்ங்கிறது தான் வரவு ஸ்தானம், தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது. நமக்கு பணம் வரது எல்லாமே 2ஆம் இடம். ஸோ அதனால் 2ஆம் இடத்துல சேரும்போது நல்ல காசு பணம் வரும். ஆனால் இன்னொரு விஷயத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் குடும்ப நபர்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது அஷ்டமாதிபதியும் சேர்றதுனால அவங்க 2 பேரும் சேர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும். பொதுவாகவே ரிஷப ராசிக்கு காசு பணம் வரும்போது ஃபுல் ஃபோக்கஸ்டு அதிலேயே இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா, குடும்பத்தை கவனிக்கும் போது சில விஷயங்கள் வந்து அசால்ட்டாக இருந்துருவீங்க. ஸோ காசு பணத்தை சம்பாதிக்கிறதுலேயே அதிக நேரத்தை செலவிடுறதுனால குடும்பத்தை கவனிச்சிக்க முடியாத ஒரு தன்மை ஏற்படுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் கட்டாயம் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். காசு பணம் சம்பாதிக்கிறது, பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். குடும்பத்தை பேலன்ஸ் பண்ண முடியாதது. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? குடும்பத்துக்காக. அப்போ குடும்பத்துக்காக கட்டாயம் கொஞ்சமாவது நேரத்தை செலவிடுங்க. இதனால் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த மாதம் வந்து எக்கனாமிக்கலாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வு, ஒரு ஜாக்பாட் உறுதியாக உண்டு. அதே மாதிரி நிறைய மாற்றங்கள், பயணங்கள் எல்லாமே இருக்குது. சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கார். 4 குடையவர்ங்கிறத பயணத்தை குறிக்கக்கூடியவர். உங்களுக்கு சூரியன் 4ஆம் அதிபதியாகி 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நிறையா ட்ராவல், சிறு தூர பயணங்கள் அதிகமாக உண்டு. தொழில் விஷயமாவோ அல்லது உத்தியோக விஷயமாவோ நிறைய பயணங்களை மேற்கொள்கிற மாதிரி வரும். படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, படித்து முடிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களாம் இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள். இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், ஒரு வேலை கிடச்சிரும். ஆடி மாதம் போய் ஜாயின் பண்ணுறதா நினைக்காதீங்க. ஆடி மாதம் பெருக்கு. ஆடி மாதத்தில் ஜாயின் பண்ணிட்டா ஆடி போயிடுவேன்னு நினைக்காதீங்க. கட்டாயம் உங்களுக்கு வரக்கூடிய
ஒரு வாய்ப்பை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்தணும். வாய்ப்புகள் வரதே பெருசு. எந்த வாய்ப்புகள் வந்தாலும் அதுக்கு நாள், நட்சத்திரம், நேரம் எல்லாம் பார்க்காதீங்க. அந்த வந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கோங்க. அதை பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய திறமைகளை காட்டுங்க. நீங்கள் முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. உங்களுடைய ஆசை, அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறிடும். தொழில் ரீதியாக புதுசாக நீங்கள் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள். குரு உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ ராகுவும் 10ஆம் இடத்துல இருக்கனால நல்ல வளர்ச்சி. அது இல்லாமல் சுக்கிரனோட சேர்ந்த குரு தான் பார்வையிடுறாரு. அப்போ என்னென்னா பொருளாதார ரீதியாக, அதாவது தொழிலில் நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. தொழிலில் புது புது முயற்சிகளை பண்ணுவீங்க. தொழிலுக்காக ஒரு வாகனங்கள் வாங்குறது, ஒரு இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று பிரச்சனைகளே இப்போ இல்லைன்னா கட்டாயம் பிரச்சனைகள் வரும். இல்லை ஆல்ரெடி பிரச்சனையில் தான் போயிட்டுருக்குன்னா அது பிரேக்கப் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. 12 குடையவராக இருக்கார் உங்களுக்கு செவ்வாய். இங்கே சனி வேற பார்த்துட்டு இருக்கு. இந்த சனி 6 குடையவராக இருக்கிறாரு. 9, 10 குடையவராக இருக்கார். பொதுவாகவே சனியும் செவ்வாயும் பார்க்குறது அந்த கிரகச்சேர்க்கை நல்ல கிரகச்சேர்க்கை இல்லைன்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் இடம்ங்கிறது காதல் குறிக்கக்கூடிய ஸ்தானம். 5ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய மனதுக்கு பிடித்த நபர்கள், அது காதலா அல்லது நண்பர்களா ஏதோ ஒன்று. ஆனால் அவங்களுடைய உறவுகள் கட்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுறது, பழகிறது எல்லாமே பண்ணுங்க. பொதுவாகவே இப்போ உங்கள் கையில் காசு இருக்குது அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டு கேட்குறாங்க அப்படின்னா, அந்த பணம் நம்மளை விட்டு போயிட்டா, இந்த பணத்தை கொடுக்குற பணத்தை நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க, அந்த லாஸ்னால உங்களுக்கு எந்த வித பாதிப்புமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் கொடுக்கணும். இல்லை கொடுத்தீங்கன்னா பணமும் போகும், அந்த உறவும் போயிடும். அதனால் பணங்காசு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். இது உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டா அது 1 நாள் 2 நாள் வருத்தா, அதுக்கப்புறம் அது பிரச்சனையே இல்லாமல் ஆஸ் யூஷுவலாக அந்த உறவு போயிடும், நல்லபடியாக போயிடும். ஆனால் பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த உறவும் கட்டாகும், பணமும் போகும். இது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் உறவுகள் விஷயத்தில். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7 கூடையவரும் களத்திர காரகனும் ஒரே ஆளாக செவ்வாய் இருக்கார். அவர் 5ஆம் இடத்துக்கு வராரு. சனியோடைய பார்வை இருக்குது. இந்த ஆடி மாதம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ரீசன் சொல்லி கொஞ்ச நாள் கேப் விட்டு, அதாவது சண்டை சச்சரவுகள் வந்தால் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், கோயிலுக்கு போகிறேன், இந்த அம்மனுக்கு நான் விரதம் இருக்கிறேன், மௌன விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி எஸ்கேப் ஆயிருங்க. அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் சனியோடைய பார்வையிலேருந்து வெளியில் நல்லபடியாக இணக்கமான ஒரு சூழ்நிலை மறுபடியும் உருவாயிரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் அந்த மாதிரி வரதுக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. புதுசாக வேலை மாற்றங்கள் கிடைக்கும். நிறைய பேர் இந்த டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பிடித்த துறையில் பிடித்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்குது. தொழிலுக்கு புது பார்ட்னர் வரதுக்கு உண்டானது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸு கூடிய பிரச்சனைகள் ஆகி பிரேக் ஆகி அவங்க வேறு பக்கம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. எங்கே ஒரு விஷயம் முறியுதோ அங்கேயே ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஜாக்பாட் அப்படின்னா குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறது தான். லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்கிறது. அதனால் கட்டாயம் ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் இருக்கும். இதை நீங்கள் தக்க வச்சுக்கணும், இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஒரு வழிபாடு இருக்குது. கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. அதாவது வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி வழிபாடு. கஜலட்சுமின்னா என்னென்னா, தாமரையில் உட்காந்துருப்பாங்க இல்லையா லக்ஷ்மி, அவங்களுக்கு பின்னாடி யானை தும்பிக்கையை தூக்கிட்டு இருக்கும், அதுதான் கஜலட்சுமி வழிபாடு. அந்த வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி அந்த ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். பொதுவாகவே வியாழக்கிழமை குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கனால வியாழக்கிழமை 63 நாயன்மார்கள் வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி வழிபாடும், வியாழக்கிழமை 63 நாயன்மார்களையும் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரானது. உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு சேர்த்துரும். படிப்பில் நல்ல கெட்டிக்காரத்தனமாக படித்து நல்ல மார்க்கெல்லாம் எடுத்து முன்னேறக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம் மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு எனக்கு வேலை வேணும் அப்படின்னா
கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணணும். நீங்கள் ஒரு நல்ல எஃபர்ட் போடணும். அதுக்கு உண்டானது கிடைக்கும். படித்து இந்த யூபிஎஸ்சி சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்பில் போகணும் அப்படின்னு ஒரு கனவோடு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வந்து ஏதாவது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், ஒரு நல்ல லெட்டர் உங்களுக்கு கட்டாயம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. காதல் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கட்டாயம் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய மனதுக்கு பிடித்த நபர்களே நம்மளை காயப்படுத்திட்டு போகிறாங்களேன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியில் வர கற்றுக்கணும். பொதுவாகவே சனியோடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கனால கோச்சாரத்தில் 11ல் சனி இருக்கார். அதனால் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு, 11ல் சனி இருக்குது, நல்ல உயர்வு. ஆனால் மன ரீதியான நெருக்கடிகளையும் கொடுப்பாரு. அதனால் காசு பணம் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்க செய்யும். அதை வந்து இயற்கைன்னு ஏற்றுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்குது. இதனால் வந்து அவருக்கு சர்ஜரி கண்டமோ, தாயாருடைய உடல்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி கண்டமோ அல்லது தாயாருக்கு மருத்துவ செலவு உறுதியாக உண்டு. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. பல்லு சார்ந்த பிரச்சனை, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதனால் ரொம்ப மருத்துவம் அப்படிங்கிறது வந்து உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். இந்த மாதம் வந்து கொஞ்சம் மருத்துவ செலவு உறுதியாக இருக்குது. தன்வந்திரி பகவான் வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பெருமாள் வழிபாடும் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப உத்தமம். பொருளாதார ரீதியாக இந்த மாதம் நல்ல உங்களுக்கு உயர்வுகள் உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அதிர்ஷ்டமான மாதம். இந்த மாதம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புது புது விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். அது மூலிமா நல்ல காசு வருமானங்கள், நிரந்தர வருமானங்கள்லாம் கிடைக்கும். கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இவ்வளோ நாளாக உங்களுக்கு இப்போ உங்கள் ஃபேமிலியிலேருந்து பெரியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்காது. இப்போது அந்த சப்போர்ட்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதத்துலேருந்து உங்களுடைய வளர்ச்சி நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் வந்து வீட்டில் வந்து நிறைய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் ஊற்றுறதோ அல்லது அம்மன் வழிபாடு பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமாக உங்களுக்கு மாறுறதுக்கு உண்டானதும், நல்ல சகல விதமான சௌபாக்கியங்களும் வீட்டில் செழிப்பாகவும் இருக்கிறதுக்கு அந்த அம்மனுடைய வழிபாடு உறுதுணையாக இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.